மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். 2026 தேர்தல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்கறத விடையும் யாரை நோக்கி போறதா பாக்குறீங்க சார்? 2026 தேர்தல் வந்து மக்களை நோக்கி தான் போகணும். இல்ல, இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டிய மையமா வச்சே மூவ் ஆகுறதா பார்க்க முடியுது. விஜய மையமா வச்சுதான் இந்த தேர்தலே நகருதா? யாருமா சொன்னது? நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, எல்லாமே வந்து விஜய சுத்தியே நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியக்கூடிய மாய பிம்பம் அது. விஜய மையமா வச்சு விஜய் என்ன மையம்? விஜய்க்கும் தேர்தலுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? விஜய் என்ன அரசியல் பேசியிருக்காரு? விஜய் வந்து என்ன ஏதாவது அரசியல் பேசியிருக்காப்லையா? மக்களுக்காக பேசியிருக்காப்லையா? மக்களுக்காக நின்றுருக்காப்லையா? களத்தில் மக்களுக்காக போராடி இருக்காப்லையா? மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காப்லையா? மக்களை விடுங்க, ரசிகர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காப்லையா? ரசிகர்களை விடுங்க, அவர் தொழிலில் இருக்கக்கூடிய திரைப்பட தொழிலில் திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? ஏதாவது ஏமா ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாருனாக்க ஒட்டுமொத்த எலெக்ஷனும் அரசியலுமே நடிகரை ஃபாலோ பண்ணி போகுது அப்படின்னா, ஏமா சில ரசிகர்கள் கூட்டம் ஆடத்தான் செய்யும். ஆடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அது ஒரு எலெக்ஷன், அது ஒரு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இது அவமானம். நீங்க சொல்றது இல்ல, மாற்று அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த ஒரு மாற்றம் ஏன் நம்ம விஜயை பார்க்க கூடாது? காக்கா கூட்டம் தான் மாசா பறக்குது. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இல்ல, இப்போ விஜய் வந்து அந்த காக்கா கூட்டம் அந்த மாதிரி. ஆமா, காக்கா கூட்டம் தான். வேற என்ன இருக்கு? அவங்க ரசிகர்கள் சொல்றீங்க. ரசிகர்களையும் விஜயும் சேர்த்தான் சொல்றேன். ரெண்டு டான்ஸ் ஆடி தானே தெரியாப்லமா. 3வது ஆண்டு விழாவில் என்ன பண்ணாரு? ஏதோ அரசியல் பேசினாரா? திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னாரு. நீ தூய சக்தி இல்லடா, நீயும் தீய சக்தி தாண்டா, நீயும் ஊழல் சக்தி தாண்டான்னு சென்னை ஹைகோர்ட் சொல்லிருச்சு. நீ வந்து சினிமா படத்திலேயே ஊழல் பண்ணி கருப்பு பணம் சேர்த்த வந்தாண்டா அப்படின்னு சொல்லிருச்சு. அது அது வந்து நாங்க அடுத்த வருஷம் வந்து குடுக்கறதாக தான் இருந்தோம் அப்படின்னு தானே தவிக தரப்புல இருந்து. என்ன குடுக்கறதா இருந்தாங்க? அந்த பணம் அப்படிங்கறது மறைத்து வைக்கப்பட்டது. அடுத்த வருஷம் நாங்க கணக்குல காட்டியிருப்போம் அப்படின்னு. அது எப்படி மறைச்சு வச்சதை நான் கணக்குல காட்டியிருப்பேன்னு சொல்றது? ஏமா, ஒரு வருஷத்துல நீ உச்சபட்ச நடிகர்னு சொன்னது யாரு? அவர் தானே உச்சபட்ச நடிகர். டாப் நடிகரா இருக்கணும். டாப் நடிகர் யாரு தெரியுமா? ரஜினிகாந்த் தான் டாப் நடிகர் இன்னைக்கும். 280 கோடி வாங்கியிருக்காரு, அவர் தான் டாப் நடிகர். நீ 250 கோடி தான் வாங்கியிருக்க. நீ என்ன சொன்ன? 250 கோடி வாங்கியிருக்கேன்னு சொன்ன. உங்க 2 பேரை விட டாப் நடிகர் யார் தெரியுமா? அல்லு அர்ஜுனா. 300 கோடி ஒரு படத்துக்கு. எவ்வளவு? 300 கோடி. அப்ப அதுல நீ போய் சொல்லிட்டியா? உச்சபட்ச நீ 3வது நடிகர் தான்டான்னு சொல்லி ஆகி போச்சா? நீ உச்சபட்ச நடிகர் இல்ல தம்பி, நீ 3வது நடிகர். இது சினிமா பல உடவுல நீ 3வது நடிகர். அல்லு அர்ஜுனா தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் ரஜினிகாந்த், 3வது நீ. சரி, 3வது நடிகர். சரி, 3வது நடிகர் எவ்வளோ வாங்குற? 250 கோடி வாங்குற. லேட்டஸ்ட் டேட்டா போன வருஷம் நீ 2023 80 கோடி வருமான வரி கட்டியிருக்க. எவ்வளோ கட்டியிருக்க? 80 கோடி வருமான வரி கட்டியிருக்க. சரியா? நீ வந்து 2015-16 35 கோடி கணக்கில் காமிச்சிருக்க, வரி கட்டியிருக்க. 15 கோடியை ஏமாத்திருக்க. அப்போ நீ என்ன பண்ணியிருக்க? 42% ஏமாத்திருக்க. எவ்வளோ பண்ணிருக்க? 42% ஏமாத்திருக்க. உன்னுடைய ஆவரேஜ் ரெவென்யூ லாஸ்ட் 10 இயர்ஸ் உச்சபட்ச நடிகர்னா 140 கோடியிலேருந்து 190 கோடி. எந்த டேட்டா? நான் சும்மா வாயில் வந்ததெல்லாம் சொல்லலை. ஃபோர்ப்ஸ் டேட்டா, ஃபோர்ப்ஸ் மேகசினில் வந்த டேட்டா. அது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த டேட்டா, சினிமா பீட்டில் வந்த டேட்டா. ஓகே, நேஷனல் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸில் வந்த டேட்டா. இத்தனை டேட்டாவும் இவங்களை பற்றி கடந்த 10 வருஷம் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பப்ளிஷ் பண்ணியிருக்கு. நீ வாங்கலை அப்படின்னா, அதை விட கம்மியானா நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவன் மேலே கேஸ் போட்டிருக்கணும். இது வரைக்கும் எந்த நடிகர் நான் போட்டிருக்கானா கேஸு? போடலை. அப்போ நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ நீ எவ்வளோ வாங்கியிருக்க? வருஷத்துக்கு ஆன ஆவரேஜ் 190 கோடி உனக்கு வருமானம் வந்திருக்கு. அப்போ அதுலேயும் ஒரு பொய். ஆமாம், அதுவும் ஒரு பொய். அப்போ நீ அங்கேயும் பொய் சொல்லியிருக்க, ஏமாத்திருக்க, நேர்மை இல்லை உன்கிட்ட. சரி, அப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் நீ வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்க? 1900 கோடி மேக்சிமம்
1400 கோடி மினிமம். ஓகே. மினிமம் 1400 கோடி சம்பாதிச்சிருப்ப, மேக்சிமம் 1900 கோடி சம்பாதிச்சிருப்ப. இதுல 42% நீ ஏமாத்துனதுக்கு டேட்டா இருக்கு. 2015 42% ஏமாத்திருக்க. அப்ப நீ வாங்கினது கணக்கு காமிக்கிறது எவ்வளவு? 5 மடங்கு சம்பளம் வாங்கிட்டு 1 மடங்கு கணக்கு காமிச்சு அந்த 1 மடங்குக்கு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு? 35 கோடி தான் கணக்கு காமிச்சிருக்க. நீ வாங்கினது எவ்வளவு? 1190 கோடி. ஓகே. நீ எவ்வளவு காமிச்சிருக்க? 35 கோடி தான் கணக்கு காமிச்சிருக்க. இல்ல அது அந்த ஒரு வருஷத்து ஒரு நிதியாண்டு அதை கணக்கு வச்சு தானே நம்ம டேட்டா இருக்க வச்சு தானே பேச முடியும். நீ ஒரு வருஷத்துல ஏமாத்தினா அடுத்த ஆடிட்டர் தானே அதே இதை பண்றான். அப்ப அடுத்த வருஷம் அதை தானே பண்ணுவான். ஓகே. அதே ஆடிட்டர் தானே அடுத்த வருஷம் அதை பண்ணுவான். அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய பேட்டர்ன் ஆஃப் ஒரு குற்றம், நீ பேட்டர்ன், இந்த குற்றவாளி ஒரு பேட்டர்ன் எடுப்பான். அப்ப கொலை பண்றான்னா ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவான் அவன். ஓகே. ஓகே. திருடுறவன் ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவான். அப்ப மக்களை கவர்மெண்ட்டை ஏமாத்துறவன் அதே பேட்டர்னை யூஸ் பண்ணுவான். அப்ப இதே பேட்டர்ன் ஏன்னா அந்த ஆடிட்டர் அவன் தான் அது பண்றான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அப்படி நான் 5 மடங்கு சம்பளம் வாங்கிட்டு 4 மடங்கு கருப்பு பணம் ஆக்கிட்டு 1 மடங்கு வந்து வெள்ளைப்பணமா ஆக்கி அந்த 1 மடங்குக்கு டாக்ஸ் கட்டிட்டு நீ வந்து என்ன பண்ணிருக்க? அதுல 42% ஏமாத்திருக்க. எவ்வளவு? 42. அதுல 42% ஏமாத்திருக்க. அங்க மாட்டிக்கிட்ட நீ. இப்ப இதுல 2 கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப ஒரு கேஸுக்கு 1.5 கோடி அவதாரம், இன்னொரு கேஸுக்கு இன்னும் 1.5 கோடி வரும், அவதாரம் வரும். சரியா? அப்ப இந்த உனக்கு உன்னை வந்து கருப்பு பணத்தை உருவாக்குறதுக்கு வழி சொல்லி கொடுத்த ஆடிட்டர் தான் தாவேகா கட்சியினுடைய பொருளாளர். ஓகே. அப்ப நீ எப்படா ஊழல் வச்சு ஆட்சி கொடுப்ப? நீ எப்படா ஊழல் வச்ச கட்சி நடத்துவ? சொல்லு. இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்ல இது தாவேகாக்காரங்க தான் சொல்லணும், சொல்லல. தாவேகாக்காரங்க சொல்லணும். சொல்லுங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் ஹையர் எண்ட்ல சொல்றேன். 1900 கோடி நீ சம்பாரிச்சிருக்க லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க. நாங்க 1400 தான் சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, 1400க்கு வரி கட்டிருக்கியா அப்படின்னா கணக்கு காமிக்க சொல்லுங்க. நீ காமிச்ச பணம் எவ்வளவு? கருப்பு பணம் எவ்வளவு? நீ உண்மையானவனா சொல்லு. கருப்பு பணம் யார் பண்றது? எப்படி வருது கருப்பு பணம்? ஒண்ணு அரசியல்வாதி ஊழல் மூலமா உற்பத்தி பண்றது கருப்பு பணம். நீ என்ன பண்ற? நீ சினிமாவில் நடிச்சு பிளாக்கை ஒயிட்டா மாத்தி ஒயிட்டுக்கு மட்டும் வரி கட்டிட்டு மிச்ச பிளாக் பணத்தை வந்து பினாமி பேர்ல பணம் வாங்குற. அப்ப பினாமி டிரான்சாக்ஷன் தடை சட்டத்திலேயே உன்னை பிடிச்சி உள்ள போடணும். கருப்பு பணம் சட்டத்திலே உன்னை பிடிச்சி உள்ள போடணும். அப்ப நீ இப்படி உன் துறையில உன் தொழில நீ வந்து உண்மையானவனா இல்லாம ஏமாத்திருக்கேன்னா நீ தானே சொன்ன உச்சபட்ச நடிகர்னு. உச்சபட்ச நடிகர் வந்து 35 கோடி சம்பளம் வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு. இல்ல அவங்களே சொல்றாங்களே 300 400 ஏத்திக்கிட்டே போறாங்க. அவங்க தானே சொன்னாங்க. சொன்னது யாரு? விஜய் உச்சபட்ச நடிகர்னு. 400 கோடி 1000 கோடி சம்பாரிச்சது அப்படின்னு சொன்னது யாரு? ஆதவ அர்ஜுனா. புஷி ஆனந்த் என்ன சொன்னாரு? 1000 கோடி சம்பாரிச்சதை விட்டுட்டு வர்றாருன்னு சொன்னது ஆதவ அர்ஜுனா. ராஜ்மோகன் 1000 கோடி சம்பாரிச்சதை விட்டுட்டு வரக்கூடிய ஒரே நடிகர்னு சொன்னது ராஜ்மோகன். டேய், உன்னை சுத்தி இருக்க வந்தாண்டா உன்னை மாட்டி விட்டது. உன்னை சுத்தி இருக்க வந்தா உன்னை மாட்டி விட்டுருங்க. இல்ல இப்போ விஜயமே வந்துட்டு நான் வாங்கல அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. நான் வாங்கினேன், ஆனா நீங்க வந்து 3 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து நீங்க அதைத்தான் சொல்றேன். நீ வாங்கினதை எத்தனை மடங்கு வாங்கின, எத்தனை மடங்கு கணக்கு காமிச்ச? நான் ஒரு சின்ன சாம்பிள் தானே எடுத்தேன். நம்மகிட்ட இருக்க டேட்டாவை தானே பேச முடியும். டேட்டா எல்லாம் பேச முடியாது. டேட்டா என்ன சொல்லுது? 2015 16ல 35 கோடி வாங்கினேன்னு சொல்ற. நீ உச்சபட்ச நடிகர் எப்படி 35 கோடி வாங்கியிருப்ப? உச்சபட்ச நடிகர் 200 கோடிக்கு மேல வாங்கினா தானே உச்சபட்ச நடிகர். 250 கோடி 300 கோடி வாங்கினா தான் உச்சபட்ச நடிகர். நீ 35 கோடி வாங்குறவனை எப்படி உச்சபட்ச நடிகர்னு சொல்ல முடியும்? நீ உச்சபட்ச நடிகர் நீ தானே சொன்ன. நம்மளா சொன்னோம்? அவர்தான் சொன்னாரு. நீ தான் சொன்ன. ஃபோர்ப்ஸ் மேகசின் யார்கிட்ட சொன்ன? எங்க இருந்து டேட்டா எடுத்துச்சு? இந்தியன் எக்ஸ்பிரஸ் எங்க இருந்து டேட்டா எடுத்துச்சு? நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இந்தியா எங்க இருந்து டேட்டா எடுத்துச்சு? சினிமா பீட் எங்க இருந்து டேட்டா எடுத்துச்சு? இத்தனை டேட்டாவும் உன்னை பத்தி போட்டிருக்கான். அந்த டேட்டால இருந்து தான் எடுத்து நான் ஆவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து நீ இல்லைன்னா இத்தனை மேகசின் உன்னை பத்தி எழுதும் போதும் 200 கோடி சம்பளம் 300 கோடி சம்பளம்னு எழுதும் போதும் நீ கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? மாற்று கருத்தாக தெரிவிச்சிருக்கணும். கேஸ் போட்டிருக்கணும். கட்சி ஆரம்பிச்சு உச்சபட்ச நடிகர் சொன்னது நீ 1000 கோடி சம்பளம் வாங்குற வருஷத்துக்குன்னு சொன்னது ஆதவ அர்ஜுனா. நான் வருஷத்துக்கு 1000 கோடி சொல்லல, 10 வருஷத்துக்கு 1900 கோடி தான் சொல்லியிருக்கேன். நான் வருஷத்துக்கு 1000 கோடி சம்பளம்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா வெர்ஷன்ல போட்டா 10,000 கோடி சம்பாதிச்சிருப்ப. நீ 10,000 கோடிக்கு நீ எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டியிருக்க? 1000 கோடிக்கு 80 கோடி தான் இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்களா?
30% கட்டணும்லமா. ம். அப்ப 1000 கோடி சம்பாரிச்சா 300 கோடி கட்டிருக்கணும்ல இன்கம் டாக்ஸ். ஆமா. 80 கோடி எப்படி கட்டல நீ? ம். நீ 1000 கோடி சம்பாரிச்சுன்னு சொன்னது யாரு? ஆதவர்ஜுனா. அது ஒரு ஆதவர்ஜுனா சொன்னது பொய்னா மேடையிலே எந்திரிச்சு ஆதவர்ஜுனா சொன்னது பொய், நீ பொய்யான தகவலை சொல்லாதன்னு சொல்லியிருக்கணும் நீ. ம். நீ சொல்லலைன்னு ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க. ம். உட்கார்ந்துக்கிட்ட ஓ மேடையில தான் சொல்றான் அவன். உட்கார்ந்துக்கிட்டு இருக்க. அப்ப நீ யாரை ஏமாத்துற? தம்பி, நீ வந்து ஊழலில் ஊறிய தீய சக்தி, ஓகே. ஊழல் சக்தி நீ, தீய சக்தி நீ. 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்தவன் நீ. 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து ரசிகர்களை ஊழல் பண்ண வச்சவன் நீ. ம். நீ எப்படின்னா ஊழல் சக்தின்னு சொல்ல முடியும்? 41 பேரை கொன்ன தீய சக்தி நீ. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் 41 தன்னை பார்க்க வந்த 41 பேர் உயிரை பலி வாங்கிய ஒரு தீய சக்தி விஜய். இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எடுத்து வைக்க முடியும்? நீ என்ன விசாரணை போயிட்டு இருக்கும்போது என்ன அவர்தான் விசாரணை போகுது? காரணம் அப்படின்னு சொல்ல என்னம்மா முடியாதா? விசாரணை போகுது? 41 பேரை கொன்னுட்டு அவனுக்கு 20 லட்சம் கொடுத்த. 20 லட்சம் ஓ மனத்தை கொடுத்தியா? ம். 20 லட்சம் கொடுத்தது யாரு? சுரண்டல் லாட்ரி மண்ண ஆதவர்ஜுனா பணம். மதுரை மாநாடு நடத்துறது யாரு? சுரண்டல் லாட்ரி மண்ண ஆதவர்ஜுனா பணம். விக்கிரவாண்டி மாநாடு நடத்துறது யாரு? சுரண்டல் லாட்ரி மண்ண ஆதவர்ஜுனா பணம். ஓகே. அப்ப உன் கட்சியை ஒரு 100 கோடி கொண்டாந்து கொடுத்தான்றதுக்காக அவங்கிட்ட அடகு வச்சவன் தான் நீ. ஆதவர்ஜுனாட்ட அடகு வச்சவன் தானே நீ. இல்ல ஆனா தலைமை விஜய் அப்படின்னு தானே இருக்கு. அது எப்படி அடகு வச்சதா இருக்க தலைமை முடியும்? விஜய் யாருமா சொன்னது? பேசுறதெல்லாம் ஆதவர்ஜுனா தான் பேசிட்டு இருக்காரு. ம். ஆதவர்ஜுனா தான் பணம் செலவழிச்சிட்டு இருக்காரு. ம். ஆதவர்ஜுனா தானே உன்னை தூக்கி சிபிஐல மாட்டி விட்டாரு. அப்ப நீ அவன் ஆட்டி வைக்கிற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா தானே இருக்க நீ. ம். இது மக்களுக்கு எல்லாம் தெரியுமே. இப்ப இது கூட தெரியாம இருக்கான். அது கூட தெரியாம இருக்கக்கூடிய ஒரு தற்கொலைகளா வந்து உன் ரசிகர்கள் இருக்கலாம். ஆனா அறிவார்ந்த கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய திறன் உள்ள எந்த இளைஞனும் உன்னை ஒரு தலைவனா ஏத்துக்க மாட்டான். இல்ல இப்போ ஜனநாயகன் படமா எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பத்துல ரிவைசிங் கமிட்டி போகாம நீதிமன்றத்துக்கு போனது தாவேக்காதான். இப்போ வந்து அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்களே, இது எப்படி பாக்குறது? எப்படி வாபஸ் வாங்கியிருக்காங்க? ம். வாபஸ் வாங்க ஏன் இந்த அறிவு வந்து முதல்ல இல்லையா? இந்த அறிவு இருக்கணுமா இல்லையா? 275 கோடி வாங்கினேன்னு சொல்றீங்களா நீ? ம். அந்த ஆள் 500 கோடி படம் எடுத்திருக்கான்னு சொல்றான். அந்த ஆள் வந்து இது வரைக்கும் அவன் எடுத்த படமே 1 கோடி 2 கோடி படம் தான் எடுத்திருக்கான். அந்த யாரு? தயாரிப்பாளர். ம். அந்த தயாரிப்பாளர் எப்படி 500 கோடி படம் எடுத்தான்? முதல்ல அதை விசாரிக்கணும். ஓகே. அவனுக்கு பணம் வந்த விதம் என்ன, அதை விசாரிக்கணும். ம். ஓகே. இந்த பணத்தை கொடுத்தது விஜயனுடைய பினாமி பணமா, விஜய் கொடுத்த பணமா, ஓகே. இல்ல அவனுக்கு வேற எவனாவது ஃபண்டு பண்ணானா ம். எப்படின்றத விசாரிப்பாங்கல்ல. ம். அப்ப இன்கம் டாக்ஸ் இடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ம். அதை விசாரிச்சுட்டு இருக்கான். ரெண்டாவது, சரி நீ 275 கோடி வாங்கினே இல்ல, வாங்கிட்டு நடிச்சே இல்ல, ம். அந்த படம் சிக்கல்ல மாட்டிச்சு இல்ல, ஆமா. இது வரைக்கும் வாயை திறந்து பேசியிருக்கியா? இது வரைக்கும் உங்க கட்சி வாயை திறந்து பேசியிருக்கா? இது வரைக்கும் போராட்டம் பண்ணியிருக்கா? எதுவுமே பண்ணல. பணத்தை வாங்கிட்டு நடிச்சிய. இன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் சிக்கல் இருக்கானே, அந்த தயாரிப்பாளர் உண்மையான பணத்தை கொடுத்துருந்தான்னா உன்னை சும்மா விட்டு வச்சிருப்பானா? உன்னை தெருவில் இழுத்துருக்க மாட்டானா? அப்ப யார் பணம்? உன் பணத்தை வச்சு நீ அவனுக்கிட்ட தயாரிப்பாளரை கொடுத்து பினாமி வேற படம் எடுத்திருக்க நீ. ஓகே. அப்ப அந்த பணம் கருப்பு பணம் யார் பணம்? அதனால நீ இப்ப அமுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்க. ஜனநாயக பத்தி வாய் தோறாம உட்கார்ந்துட்டு இருக்க. உன் படத்தை வந்து பிஜேபி வந்து தடுத்து வச்சிருக்க, நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க. இதான் நம்ம ரியாலிட்டி. இல்ல இதை மறைச்சு சொல்லு. 275 கோடி வாங்கினவனுக்கு கொஞ்சமாவது அக்கறை வேணாமா? நம்ம படம் மாட்டிக்கிச்சே, தயாரிப்பாளர் கஷ்டப்படுவானே, தயாரிப்பாளருடைய பணம் போயிருமே ம். அப்படின்னு துடிக்க வேணாமா ஒரு நடிகனுக்கு? அப்போ உன் படத்துக்கே குரல் கொடுக்க முடியாத நீ தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு எப்படி குரல் கொடுப்ப? இல்ல இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டுடைய அதுக்காக மாநில சுயாட்சிக்கு எப்படி குரல் கொடுப்ப? தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய மோடி அரசை எதிர்த்து எப்ப பேசுவ? சொல்லுங்க. இல்ல இப்போ இதுக்காகலாம் இவர் வந்து ஜனநாயகனுக்காக குரல் கொடுத்து அவங்க ரசிகர்கள் வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறது நல்ல விஷயம் தானே? ஏமா என்னத்தம்மா பண்ணாங்க? படம் வரல, என்ன பண்ணிட்டாங்க ரசிகர்கள்? சொல்லுங்க. ம். என்ன ஊருக்கு போராட்டம் பண்ணிட்டாங்களா? இல்ல அத போராட்டம் பண்ண ஊருக்கு விடாம மோடி படத்தை தடுத்தது எரிச்சாங்களா? விஜயோட ஒரு நல்ல விஷயம் தானே? என்ன 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 நல்ல விஷயம்? ரசிகர்கள் உன் தூண்டி விடாம இருக்கிறது. தலைவனுக்கு ஒரு அநீதி இழைச்சிக்கிட்டு இருக்காரு மோடி, அதை எடுத்து போராட்டம் பண்ண வேணாமா? அதை எடுத்து எப்படி குரல் கொடுப்ப? ஏண்டா படம் வாங்கினா 100 ரூபாய்க்கு டிக்கெட்டு 200 ரூபாய்க்கு விற்கிற மட்டும் தான் உங்க கடமையா? படம் வரலைன்னா போராட்டம் பண்ணணும்னா இல்லையா? அது எடுத்து கூட போராட்டம் பண்ண தெரியல, நீ என்னடா கட்சி நடத்துறீங்கன்னு கேட்குறேன்.
இல்ல மோடி அழுத்தம் கொடுக்கறாரு அப்படிங்கறதே ஒரு ஸ்கிரிப்டா? ஏன்னா இப்போ இந்த ஜனநாயகன் அவங்களே கோர்ட்டுக்கு போனாங்க, அவங்களே வாபஸ் வாங்குறாங்க. ஆனா இடையில வந்து பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட மட்டும், ஒரு நரேஷனை மட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிரானவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக நடந்த ஒரு நாடகமா? அழுத்தம் கொடுக்கறதுன்னு என்ன அழுத்தம் கொடுக்கறதுன்னு சொன்னாரா? யார் அழுத்தம் கொடுத்ததுன்னு சொன்னாரா? விஜய் சொன்னாரா? யார் அழுத்தம் கொடுத்தோம்னு சொன்னாரா? அழுத்தம் எனக்கு என் மூஞ்சில தெரியாது, பயம் அவர் கிடையாது. விரும்பவும் தெரியாது. அடி வாங்கினதெல்லாம், அதாவது நம்ம வடிவேல் சொல்லுவார், நம்ம வந்து பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ அந்த உலகம் நம்மளை நம்பணும்டா அப்படின்னு. அது மாதிரி நீ பில்டப் பண்ணி பீலா விட்டுட்டு தெரியுவா, உன்னை எல்லாம் உலகம் நம்பணும்னு நினைக்கிறியா? உனக்கு தான் அழுத்தம் கொடுத்து அங்கே உட்கார வச்சு பிதிக்கி எடுத்து விட்டுருக்கான் சிபிஐயில். அவன் எடுத்து விட்டதுனால தான் உங்கள் அப்பா வந்து, உங்கள் அப்பா மூலமாக காங்கிரஸை எப்படியாவது கொண்டாந்து திமுக கூட்டணிலேருந்து வெளியே எடுத்துடலான்னு சொல்லி 75 சீட்டு தரேன்னு சொல்லி கூட்டு பார்த்தீங்க, கூவி பார்த்தீங்க, தூது விட்டு பார்த்தீங்க. ஒன்றும் காங்கிரஸ் வர்ற மாதிரி தெரியல. காங்கிரஸ் இருக்க 2-3 அல்ல கைகள் மட்டும் உனக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கு, இன்னும் பேசிகிட்டு இருக்கு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான பச்சவந்திகள், ஆர்எஸ்எஸ், காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள் உனக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கு. சரியா? ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் உனக்கு ஆதரவாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க உருவாக்குனதான் அந்த கட்சி. அது மறைமுகமா அவங்க தான் உனக்கு வந்து 20% இருக்கு, 40% இருக்கு, 50% இருக்குன்னு பின்னால் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இப்படி வந்து பாதி பேர் வந்து உன்னை பூஸ்டப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த இதெல்லாம் வந்து பலூன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டு படித்த இளைஞர்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சமாவது காமன் சென்ஸ் உள்ள இளைஞர்கள் உன் பின்னால் வரமாட்டான். உன்னை பற்றி தெரியும், நீ தலைவனே இல்லை. ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளிரவன், பின்னங்கால் படல் அடிக்க ஓடி ஒளிரவன் எப்படி தலைவன் ஆக முடியும்? ஒரு பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ணி அவனுக்கு லஞ்சம் கொடுத்து, நீங்கள் வந்து சிபிஐயில் சொல்லிடாதீங்க அப்படின்னு 20 லட்சம் லஞ்சத்தை கொடுத்து ஏமாத்துறவன் எப்படி தலைவனாக முடியும்? விக்ரவாண்டில் 6 பேர் செத்தானே, அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தியா? மதுரையில் மாநாட்டுக்கு வந்து 6 பேர் 3 பேர் செத்தானே, அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தியா? அவன்லாம் அனாமத்தை பெற்று போட்டிருக்கானா அந்த அப்பா அம்மாக? ஸ்ரீலூத்தூரில் ஒருத்தன் பேனர் வச்சு செத்தானே ஒரு மாணவன், அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தியா? ஏன் கரூரில் மட்டும் கொடுத்த? கரூர் வழக்கு சிபிஐ போயிடுச்சு. அதுவும் யோசனை பண்ணி குருமூர்த்தியை பார்த்து, குருமூர்த்தி என்ன சொல்றாரோ அந்தபடி வீடியோ போட்ட 3 நாள் கழிச்சு குருமூர்த்தி சொல்றபடி ஆதவர்ஜுனா அனுப்புனேன். பிஜேபி ஜட்ஜை பார்த்து, லாயரை பார்த்து ஒரு 3 பேரை தயார் பண்ணி அதில் 2 ஃபேக் ஆகி சிபிஐ விசாரணை கேட்டு அந்த ஜட்ஜு வந்து மகேஸ்வரின்ற ஒரு ஜட்ஜு ஒருத்தன் கேட்டதுக்காக சிபிஐ விசாரணை விஜய் கேஸில் கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு ஒரு ஆள் சிபிஐ விசாரணை கேட்குறான். ஒரு ஆள் கேட்கறதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் மகேஸ்வரி. கண்ணு முன்னால பல்லடிச்சுக்கிட்டு இருக்கடா மோடியினுடையும் உனக்கு இருக்கக்கூடிய நெக்ஸஸ். கண்ணு முன்னால பல்லடிக்குது மோடியும் அமித்ஷா, உனக்கு குருமூர்த்திக்கு இருக்க நெக்ஸஸ் வந்து கண்ணு முன்னால தெரியுது. நீ யாரை ஏமாத்துறீங்க? நீ யாருடைய ஆளு? அப்ப என்ன அர்த்தம்? நீ தனியா நிக்கணும்ன்றதான் மோடியினுடைய விருப்பம், அமித்ஷாவுடைய விருப்பம். தனியா நின்று என்ன பண்ணணும்? ஜனநாயக படத்தை எங்களை தடை பண்ணிருச்சு பிஜேபி, ஜனநாயக படத்தை தடை பண்ணது பிஜேபி, என் கொள்கை எதிரி அப்படின்னு நீ சொல்ல வைக்கணும். சொல்ல வச்சு கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களை நம்ப வச்சு உன் பக்கத்துல ஓட்டை பிரிக்கணும். ஓட்டை பிரிச்சு திமுகவை வீழ்த்தணும். இதுதான் பிஜேபியோட அஜெண்டா. இந்த அஜெண்டாவை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு விஜய். கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உன்னை யாரு, நீ எப்படிப்பட்டவன், நீ எப்பேற்பட்ட கிரிமினல் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ எப்பேற்பட்ட கூஸ் பம்பு, நீ எப்பேற்பட்ட வாத்து அப்படின்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மேல நீ என்ன செல்ஃப் எடுக்காத தம்பி. நீ முதல்ல சீமானை ஜெயிக்க பாரு. 4வது இடத்துல இருக்க நீ. சீமானை விட அதிகமா ஓட்டு வாங்கு. நீ 5% ஓட்டு வச்சிருக்க. நீ சீமானை விட 8% தாண்டு. அதுக்கப்புறம் நீ அரசியல்ல பேசு, மக்களுக்கான அரசியலை பேசு. நீ ஊருக்கு போ. முதல்ல எழுதி கொடுக்கறத விட்டுட்டு சுயமா அரசியல் பேச பழகு. எவனாவது மண்டபத்தில் எழுதி கொடுப்பான், உன்கிட்ட வேலை பார்க்குறவன், அவனை வச்சுக்கிட்டு கதை வசனம் பேசிட்டு உட்காந்துருக்க. கப்பு மிக்கியம் பிகிலு அப்படின்ட்டு. இத்தனை வருஷமா அதானே பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பழக்கம் வரதானே செய்யும். அது பழக்கம் வந்துச்சுன்னா அதை நீ சினிமாவில் நடிகர்னு போயிட்டே இருப்பான். நான் மக்கள் சினிமாவில் பேசுறது வந்து இங்கே பேசிட்டு உட்காந்துருக்கான் அவன் அப்படின்னு போயிட்டே இருப்பான். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ், இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதை கவர் பண்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு பேச்சு தேவைப்படுது. ஜென்சி எல்லாம் இவன் பின்னால இருக்கான்னு என்னமா அர்த்தம்? ஜென்சி என்ன எல்லாருமே விஜய் ரசிகர்கள் மட்டும்தானா ஜென்சி? அஜித் ரசிகர்கள் ஜென்சி கிடையாதா? இருக்காங்களா? சிம்பு ரசிகர்கள் ஜென்சி இல்லையா? தனுஷ் ரசிகர்கள் ஜென்சி இல்லையா? சூர்யா ரசிகர்கள் ஜென்சி இல்லையா? கார்த்தி ரசிகர்கள் ஜென்சி இல்லையா?
சொல்லுங்க. ம். இவங்கெல்லாம் ஜென்சி கிடையாதா? சரி, ரஜினிகாந்த் கமல் கூட கொஞ்சம் ஓல்டுன்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் ஜென்சி கிடையாதா? சரி, இந்த ஜென்சி ரசிகர்களை வச்சு நீ ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனப்பா எம்ஜிஆரை தூக்குற. ம். ஜென்சி ரசிகரை வச்சு உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நீ எம்ஜிஆரை வந்து என்னை வழிகாட்டின்னு சொல்ற. எம்ஜிஆர் பாடலை பாடுற. ம். அப்ப அதிமுக ஓட்டு வந்தாதான் நான் ஜெயிக்க முடியும்ன்ற ஓட்டை நல்லா தெரியுதா இல்லையா? ம். அண்ணாவை பேசினாதான் திமுகல இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு இங்க வரும்னு தெரியுதா உனக்கு? ம். தெரியுதா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. ஓகே. நீ வந்து உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் உன்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்க வேணும். ம். லாட்ரி சுரண்டர் லாட்ரியில இருந்து பணத்தை கொண்டாந்து போட்டு நான் தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு உட்கார்ந்துருக்க வேணும். ஓகே, 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு வந்து அஞ்சலி அம்மாளை வந்து வன்னியர்கள் ஓட்டை வாங்குறதுக்கு அஞ்சலி அம்மாள் படத்தை போட்டிருக்க. உனக்கு அஞ்சலி அம்மாள்னா யாருன்னா தெரியுமா? ம். சரி, இவர் நம்ம வேலுநாச்சியார் முக்குளத்தோர் ஓட்டை வாங்குறதுக்கு வேலுநாச்சியார் படத்தை போட்ட. பெரியார் படத்தை போட்டால் திராவிட ஓட்டுகள்லாம் வாங்குறேன், நான் திராவிட சித்தாந்தம்ன்றதுக்காக திராவிட படத்தை பெரியார் படத்தை போட்டேன். அம்பேத்கர் படத்தை போட்டு SC ST வாக்கு வாங்குறதுக்கு அம்பேத்கர் படத்தை போட்டேன். சரியா? ஓகே. காமராஜர் நாடார்கள் ஓட்டெல்லாம் வாங்கிறதுக்கு காமராஜர் படத்தை போட்டேன். ஓகே. ஓகே, இந்த நாளையும் போட்டு எடுபடலைன்னு சொல்லி தான் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கொண்டாந்து போட்டிருக்கேப்ப. ஓகே. கடைசியில் அதுவும் தேர மாட்டேது. ஒருத்தனை வரமாட்டாங்க. செங்கோட்டை செஞ்சார் கோட்டையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க. அந்த செங்கோட்டையன் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்து MLA, ம். ஜெயலலிதா காலத்து அமைச்சர், பாரம்பரியம் மிக்க ஒரு அமைச்சர், ம். ஒரு நல்ல மனிதர். அவர் எங்க வச்சிருக்க நீ? ஒன்னுத்துக்குமே விளங்காத புஷியானது அரசியல் விஞ்ஞானி, இந்தியாவுடைய அரசியல் விஞ்ஞானி ஆதவர்ஜுனா, இந்த 2 பேருக்கு அடுத்து செங்கோட்டையனை வச்சிருக்க. இதுல இருந்தே தெரியுதுடா நீ எப்பேற்பட்ட டுபாக்கூர் கட்சின்னு. இல்ல, அது வெறும் பிரச்சார குழுவுல மட்டும்தானே 3வது இடத்துல எந்த இருக்காரு. குழுவுல 3வது இடத்துல 4வது இடத்துல வச்சிருக்க நீ? ஒரு தலைவனா, ஒரு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன் நீ ம். எப்படி உங்க கட்சியில கூட்டணி வருமா? ம். எப்படி உங்ககிட்ட வந்து கட்சியில அதிமுக தொண்டர்கள் சேருமா? சொல்லு. வேற வழியே இல்லாம தூக்கி எறிஞ்ச செங்கோட்டையனையும் ஜேசிடி பிரபாகரும் உன் பின்னால வந்து நிக்கிறாங்க. ஒரு அதிமுக தொண்டன் உனக்கு ஓட்டு போடுவானா? ம். ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? ஓகே, நீ வந்து உச்சபட்ச நடிகர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு உச்சபட்ச நடிகர் கூட்டின மாநாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்து இளைஞர்கள் கூட்டம் வந்துச்சா இல்லையா? ம். 70% வந்திருப்பானா இல்லையா? 30% வர முடியாம போயிருப்பான். கையில காசு இருக்காது, ம். வேற சூழ்நிலையில மாட்டியிருப்பான். ஆமா. 70% வந்தவனுடைய கூட்டம் எவ்வளவு? 3 லட்சம் பேர். 1 லட்சம் சீட்டு போட்டிருந்தேன், 3 லட்சம் பேர். ம். மதுரையில 1000 ஏக்கர், அதோட பெருசு. ம். மதுரையில 3/4 தான் கூட்டம் நிறைஞ்சிச்சு, இடம் நிறைஞ்சிச்சு. ம். அதுல 1.5 லட்சம் சேர் போட்டிருந்தேன். அதுல 5 லட்சம் கூட வச்சுக்கோ. மேக்சிமம் 5 லட்சம் பேர் தானே வந்தான். மிச்சி வராதவன், ம். உன் கூட்டத்துக்கு வராதவன், அவங்க அப்பா அம்மா, அவங்க அக்கா தங்கச்சி, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்த்தா 4 மடங்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ம். அப்போ உன் ஓட்டே 20 லட்சம் தான்டா இருக்கு. இல்ல, வீட்டுக்கு ஒரு விஜய் எங்களுக்கு 2.5 கோடி வாக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவங்க. வீட்டுக்குள்ள விஜய் அப்படி பார்த்தா 4 கோடி வாக்கு சொல்ல வேண்டியதுதானே? மொத்தமே 6 கோடி தானே இருக்கு. சரிம்மா, வீட்டுக்குள்ள விஜய் என்ன கிரியேட் பண்ணியிருக்காரு? ஒவ்வொரு வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட விஜய் உருவாக்கி இருப்பாரு? இவர் படங்களை பார்த்தானா ரசிகர்களானா? இவர் படம் இல்லைன்னா இவர் யாரும் தெரியுமா? தெரியாது. இவர் படங்களை பார்த்து எப்படி ரசிகன் ஆனவன் எப்படி இருப்பான்? நீ எதை சொல்லிக் கொடுத்த? போதை மருந்தை சொல்லிக் கொடுத்த, போதை கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த, வன்முறையை சொல்லிக் கொடுத்த, துப்பாக்கியை தூக்க சொல்லிக் கொடுத்த, கத்தியை தூக்க சொல்லிக் கொடுத்த, அருவாளை தூக்க சொல்லிக் கொடுத்த. ஓகே, பொம்பளை பிள்ளைங்களை ஸ்டேக்கிங் பண்ண சொல்லிக் கொடுத்த, ஆபாசமா நடனம் ஆடின. ஓகே, இதெல்லாம் பார்த்து உனக்கு ஆணும் பெண்ணும் ரசிகர்கள் ஆனா அப்ப என்ன அர்த்தம்? போதை மருந்து படிக்கிறதுக்கு மாஸ்டர்ல சொல்லி கொடுத்த எப்படி போதை அடிச்சுக்கிறதுன்னு. ம். போதையில தான் நீ எந்திரிப்ப, போதையில தான் பாட்டு பாடுவ. ஓகே, ம். அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தன் நீ காசு வாங்கிட்டு போதை கலாச்சாரத்தில் அடிக்கிற, காசு வாங்கிட்டு ரவுடியா நடிக்கிற, காசு வாங்கிட்டு துப்பாக்கியை தூக்குற, காசு வாங்கிட்டு கத்தியை தூக்குற, காசு வாங்கிட்டு போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறவன நடிக்கிற. அவன் 3 மணி நேரம் நீ போதை மருந்து சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்பா அம்மாட்ட காசை பிடிங்கிட்டு போய் போதை மருந்து வாங்கி அடிச்சு போதைக்கு அடிமையாகிறான். ம். அப்பா அம்மாட்ட காசை பிடிங்கிட்டு போய் நான் வந்து வீரன்டா, நான் வந்து ஜாதி வெறியன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிடா, நானும் ரவுடிடான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி சமூகத்தில் ஒரு இடையூறை ஏற்படுத்தி அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். நீ பணம் வாங்கிட்டு
மேல வந்துடுறீங்க. மேலே வந்துடுற, திரிசா வீட்டு கல்யாணத்துக்கு போகிற, திரிசா நாயை தூக்கி திடுற, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிற, ஒரு உன்னை பின்பற்றக்கூடிய உனக்காக உழைச்ச ஒரு ரசிகன் வீட்டு கல்யாணத்துக்கு நீ போனதில்லை, ஒரு ரசிகன் செத்ததுக்கு நீ போனதில்லை, செத்ததை பார்க்க கூட நீ போனதில்லை. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டு கல்யாணத்துக்கு கோட்டு போட்டுட்டு போகிற நீ. எவனா ஒரு ரசிகன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்க நீ? அப்போ உனக்காக உழைச்சி உனக்காக செத்தவன் வீட்டு கல்யாணத்துக்கு இது வரைக்கும் நீ போனதில்லை. செத்தவனுடைய பிரச்சனைக்கு போனது கிடையாது. இப்படிப்பட்டவனுக்கு அவன் என்ன பண்ணுறான், நீ பணம் வாங்கிட்டு நடிக்கிற, போதை மருந்து அடிக்கிறவனா தண்ணி போடுறவனா நடிக்கிற, அவன் பணத்தை கொடுத்து சீரழிஞ்சு போயிருக்கான். அப்படிப்பட்ட சீரழிஞ்சவன்லாம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தையும் இருக்கான். அப்படி சீரழிஞ்சவன் உன் வீட்டை விட்டு வெளியே வருவான். விஜய்ன்ற பேரில் வெளியே வருவான். அவன் வந்து உனக்கு ஓட்டு போடுவான். அப்படிப்பட்ட சீரழிஞ்சவனை வச்சு தமிழ்நாடு ஒரு அரசியலை கட்டமைக்கும், ஒரு ஆட்சியை உருவாக்கும். அந்த ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் சுபிச்சமாக வாழுவாங்க. என்னமா அது? இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து 2வது இடத்துல இருக்கு. அதிமுக வந்து களத்திலே இல்லை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், பாஜக தலைமையிலான ஒரு கட்சி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அப்ப அதிமுக வந்து என்ன நிலைமையில தான் இருக்கு? ஏமா 2வது இடம் கொடுக்குறீங்க? நீங்க வந்து டாப் மோஸ்ட் சார்னு கொடுத்த மாதிரி முதல் இடத்துல அவர் தான் சொல்லிட்டு போங்க. 50% அவன் ஆல்ரெடி அதை ஒரு நான் கிராஸ் பண்ணிட்டாரு. மக்கள் 1வது இடம் கொடுத்துட்டாங்க. அப்படி என்னமா புரட்சி பண்ணிட்டாங்க? அப்படி என்னமா புரட்சி? அவங்க புரட்சி பண்ணலனாலும் அதிமுக எதுவுமே செய்யலையோ, அந்த இடத்த அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஏடிஎம்கே டிஎம்கே கிடையாது தான் போட்டி. அதிமுக தான் 2வது பெரிய கட்சி. நார்மலா பார்த்தா அதிமுக தான் முதல் பெரிய கட்சி. எடப்பாடி கிட்ட போனதுனால அது 2வது பெரிய கட்சியா மாறிடுச்சு. புரிஞ்சுட்டீங்களா? எடப்பாடி இன்னைக்கு அதிமுகவில் இருந்த ஓட்டு ஒரு 13% ஓட்டை ஓபிஎஸ் விலக்கி வச்சு, சசிகலா விலக்கி வச்சு அவர் இழந்துட்டார். என்னாச்சு? இழந்துட்டார். அந்த ஓட்டுக்கள் திமுக பக்கம் போயிடுச்சு. சில ஓட்டு பிஜேபி கிட்ட போயிடுச்சு, சில ஓட்டு நாம் தமிழர்கிட்ட போயிடுச்சு. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் அதிமுக இழந்த 13% வாக்கு. பொதுமக்களுடைய வாக்கு ஒரு 10%. அந்த 10%த்தை எடப்பாடியுடைய ஆட்சியின் விளைவாக, எடப்பாடியுடைய 10.5% விளைவாக, எடப்பாடி செய்த முட்டாள்தனத்தின் விளைவாக, எடப்பாடி கண்மூடிக்கொண்டு மத்திய மோடி அமித்ஷாவுடைய அரசை கண்மூடித்தனமாக ஆதரித்ததின் விளைவாக, அதன் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட துரோகத்தின் விளைவாக 10% பொதுமக்கள் வாக்கு இன்னைக்கு எடப்பாடி விட்டு போயிடுச்சு. மோடியை ஆதரிச்சு தான் உதயமண்டலத்தில் கையெழுத்து போட்ட இன்னைக்கு கரண்ட் பில்லு மக்கள் அதிகமாக கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டு அந்த பழியை திமுக சுமந்துக்கிட்டு இருக்கு. 10 வருஷம் நீ சொத்து வரியை உயர்த்தாம வச்சிருந்து அதில் கொள்ளையடிச்சிங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு சொல்லி பணத்தை ஃபுல்லாக நீங்கள் கொள்ளையடிச்சிங்க. ஆனால் சொத்து வரியை டைரக்டாக உயர்த்தலை. என்ன பண்ணீங்க? இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லி கொள்ளையடிச்சிங்க. சொத்து வரியை டைரக்டாக உயர்த்தாமல் கொள்ளையடிச்சிங்க. 10 வருஷம் கழிச்சு உயர்த்தணும்னு நீ உயர்த்தாதனால கண்டிப்பாக உயர்த்தணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. இன்னைக்கு திமுக அரசு அதை உயர்த்தி இன்னைக்கு அந்த கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்கு. ஓகே, உயர்த்தி கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்கு. இபி பில்ல உயர்த்தி கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்கு. இதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியா கொண்டாந்துருக்காரு மு.க. ஸ்டாலின். 11.19%. இதை தாண்டி 10 வருஷம் நீ கொண்டு வர முடியாத ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 5.80 லட்சம் கோடி, 5,80,000 கோடி, 5,80,000 கோடி கொண்டு வரேன்னு சொல்லி எம்ஓஇ போட்டதை 67,000 கோடி தான் ஜெயலலிதா ஆட்சியிலையும் எடப்பாடி ஆட்சியிலையும் உண்மையாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்திருக்கு. மிச்சம் இருக்க பணம் எதுவுமே வரல. ஆனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டாந்து கிட்டத்தட்ட 70% 80% இன்னைக்கு பணம் உள்ளே வந்துருச்சு. டெய்லி ஒரு இண்டஸ்ட்ரி திறந்துக்கிட்டே இருக்காரு ஸ்டாலின். டெய்லி ஒரு 5,000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் வேலை வாய்ப்பு உருவாகிட்டே இருக்கு. ஓகே, இப்படி ஒவ்வொன்றா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி உருவாகிருக்கு. இத்தனையும் பண்ணி இந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி உயர இந்த சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு இதெல்லாம் குறையும். இது யாரால குறையும்? ஸ்டாலின் மீண்டும் வந்தால் தான் குறையும். இது எடப்பாடிகிட்ட போனால் என்னாகும்? பிம்பிளிக்க பிளாப்பின்னு ஆயிரும். வேற யார்கிட்ட போனாலும்
நான் 2000 தரேன், 1000 ரூபாய்க்கு 2000 தரேன், 1000 ரூபாவே 27,000 கோடி கமிட்மெண்ட். அது 2000 ஆக்குனா எவ்வளோ ஆச்சு? 54,000 கோடி கமிட்மெண்ட். சரியா? நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் பட்ஜெட்டு? 3 லட்சம் கோடி. 3 லட்சத்து கோடி, 1 லட்சம் கோடி கடன், 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 3 லட்சம் கோடி வாங்குறோம் வரி வருமானம். இந்த 3 லட்சம் கோடியில் 1.3 லட்சம் கோடி வந்து சேலரி, பென்ஷனு, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து சேலரி, பென்ஷன், வட்டி, கடனுக்கு போயிருது. மிச்சம் இருக்கக்கூடிய 1 லட்சம் கோடி தான். அந்த 1 லட்சம் கோடியை வச்சு தான் எல்லா ஸ்கீமுக்கும் போடணும். அதில் 42 லட்சம் கோடி, 42,000 கோடி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு, 8,000 கோடி ஹையர் எஜுகேஷனுக்கு, மிச்சம் ஒவ்வொரு துறைக்கும் போட்டிருக்காங்க. புரியுங்களா? 1 லட்சம் கோடி. இதில் இலவச திட்டத்தை 54,000 கோடி போட்டால் எங்கே போய் கொடுப்பீங்க? யார் மேலே திருப்பீங்க? அப்போ உனக்கு இது வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட்ல பொருளாதாரத்தை 6% கூட வரல, 6 to 7% தான். ஆனால் ஸ்டாலின் வந்த பிறகுதான் அதை டபுள் டிஜிட் கொண்டாந்துருக்காரு. அப்போ திரும்பவும் மக்கள் வந்து எடப்பாடிட்ட அந்த ஆட்சியை கொடுத்தா என்ன ஆகும்? 11.19% இருந்தக்கூடிய இரட்டை இலக்க வளர்ச்சி திரும்பவும் 6 to 7% வந்துடும். என்ன ஆகும்? உங்களுக்கு 2,000 ரூபா தரேன்னு சொல்லுவாரு. 2,000 ரூபா தரேன்னு சொன்னா எந்த கவர்மெண்ட்டும் இந்தியா முழுக்க ஒருத்தனும் இது வரைக்கும் உருப்படியா கொடுத்ததில்லை. உருப்படியா போய் சேரல. தமிழ்நாடு மட்டும்தான் 1000 ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொடுக்க முடிய அளவுக்கு சொன்னா தான் கொடுக்க முடியும். கொடுக்க முடியாத அளவுக்கு சொன்னா சொல்றது நல்லா இருக்கும், சொல்றது கேட்கறதுக்கு இனிப்பா இருக்கும், ஆனா வந்து சேராது தம்பி. இல்ல, மத்திய அரசு கூட இணக்கமா இருந்தா மத்திய அரசுமே நிதி தரேன்னு சொல்றாங்க. சோ அதிமுக கவர்மெண்ட் வந்தா மத்திய அரசு கூட இணக்கமா இருக்க போகுது, நிதி வர போகுது, இவங்க கொடுக்க போறாங்க. மத்திய அரசோட இணக்கம் வந்தா எவ்வளவு கொடுத்துருவாரு நிதி? எவ்வளவு கொடுத்துருவாரு சொல்லுங்க? நம்மளுக்கு டேக்ஸ் டெவல்யூஷன்ல 41% தான் கொடுக்குறான், 50% கேட்டுட்டு இருக்கோம். 41%ல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? 4.07% தான். ஓகே, அது உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 7.5 லட்சம் கோடி. பீகாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? 4.25 லட்சம் கோடி. தமிழ்நாடுக்கு எவ்வளவு தெரியுமா? 1.25 லட்சம் கோடி டேக்ஸ் ரெவல்யூஷன்ல. ஆனா தமிழ்நாடு தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. நீ தமிழ்நாட்டு கம்மியாக தான் கொடுக்குறான். புரிஞ்சுட்டீங்களா? நீ வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்தா தான் கொடுப்பேன்டா. பிஜேபி கவர்மெண்ட் வராமலேயே, நீ பணம் கொடுக்காமலேயே உன் பிஜேபி கவர்மெண்ட் ரெட்டை இந்தியன் சர்க்கார் என்ன செய்ய முடியாததோ அதை ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்கார. டபுள் டிஜிட் குரோத் கொண்டாந்துருக்கார. ஓகே, மக்களுக்கு வந்து 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறாரு பெண்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும். நான் முதல்வர் ஸ்கீம்ல 43 லட்சம் ஸ்கில் சர்டிஃபிகேட்டை உருவாக்கியிருக்காரு. வருஷத்துக்கு 14 லட்சம் பேர் ட்ரெயினை பார்க்குறான். வாழ்க்கையில் அவன் அடுத்த நிலைக்கு போகிறான், ஹையர் சேலரி வாங்குறான். ஓகே, வெளிநாட்டில் போய் படிக்கிறான். தலித் மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறான். நான் முதல்வர் ஸ்கீம்ல இத்தனை பேர் 57 பேர் IAS IPS ஆகியிருக்கான். இதெல்லாம் எங்க நடக்குது? அவங்க நிதி கொடுக்காம இதெல்லாம் நடந்துட்டு. ஆமா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க வந்து ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் ஒவ்வொரு ஊராட்சி ஒவ்வொரு கிராமத்துக்கு கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம 234 தொகுதியிலேயே ஸ்மால் ஸ்டேடியம் உருவாக்கியிருக்காங்க. அதுல 40 ஸ்டேடியம் ஆல்ரெடி கமிஷன் பண்ணிட்டாங்க, மிச்ச ஸ்டேடியம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. படிக்கிறவங்களுக்கு அதுல வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்குறாங்க. இத்தனை சலுகைகளை கொடுத்து இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கு, சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இது எல்லாமே நின்று போகும். ஆமா, என்ன பண்ண முடியும்? எதை வச்சு பண்ணுவீங்க? நீங்க 2000 ரூபா கொடுத்துருவீங்க, அதுலயே 54,000 கோடி ஆச்சு. உங்கள்கிட்ட இருக்கிறதே 1 லட்சம் கோடி தான் இருக்கு. 2 லட்சம் கோடி கமிட்மெண்ட்ல போயிடும். 1 லட்சம் கோடியை வச்சு ஸ்கீம் போடணும். அந்த 1 லட்சம் கோடியில 54,000 கோடி இதுக்கு போயிடும். இன்னும் எவ்வளவு கடன் வாங்குவீங்க? இப்ப வந்து கடன் வாங்கக்கூடிய அளவுல லிமிட்ல இருக்கு. ஜிஎஸ்டிபி டெப்ட் ஜிடிபி ரேஷியோ அரௌண்ட் 28% இருக்கு. ஜிடிபியில் லெஸ் தென் 3% எல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. நீ வாங்கினா எவ்வளோ வாங்குவ? அப்போ நீ எங்கே இதெல்லாம் கடன் வாங்கி தானே சமாளிக்கணும். 3% ஹையர் லிமிட்டில் இருக்கும். நம்ம 3%க்குள்ளே இருக்கோம். இதுக்கு மேலே எடப்பாடி வந்து இன்னும் ஒரு 50,000 கோடி 1 லட்சம் கோடி, அப்போ 2 லட்சம் கோடி கடன் வாங்குவாரா? ஸ்டாலின் 1 லட்சம் கோடி கடன் வாங்குற வருஷத்துக்கு, நீ 2 லட்சம் கோடி கடன் வாங்குவியா? கடன் வாங்கி இந்த 54,000 கோடி அதில் போடுவியா?
ஏற்கனவே பெண்களுக்கு இலவச பேருந்து. விடியல் பயணம்னு சொல்லி ஃப்ரீ கொடுக்குறாங்க. நீ ஆண்களுக்கும் சொல்லிட்ட. அப்போ எத்தனை பேர் கொடுப்பீங்க? இருக்குது 21,000 பஸ்ஸு. நீ 7,500 பஸ்ஸு விடியல் பயணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் புதுசாக 7,500 பஸ்ஸை இதில் கொண்டாடுவியா? இல்லை அதே 7,500 பஸ்ஸில் ஆண்களையும் சேர்த்து ஏற்றிட்டு போவியா? மிச்சம் இருக்கக்கூடிய பஸ்ஸெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுவியா? ப்ரைவேட்டைஸ் பண்ணால் ஒட்டுமொத்த பொதுமக்களும் அதில் பயணப்படுறாங்க அத்தனை பேருமே வந்து 3 மடங்கு கட்டணத்தை ஏற்றிடுவான். ஆமாம். அப்போ யார் மேலே தலையில் விடுவ போகுது? மக்கள் தலையில். அப்புறம் என்னம்மா ஒரு சிந்தனை வேணாமா? அப்போ எடப்பாடி ஏதோ ஒன்று சொல்கிறேன், வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, வாயில் வந்தான் சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் முட்டாள்கள் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண முடியும்? இல்லை, இப்போ நம்ம பீகார் தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அங்கே கொடுத்த அந்த 10,000 ரூபாய் நிதியுதவி பெண்களுக்கு. ஸோ அதே ஒரு திட்டத்தை வந்து தமிழகத்திலையும் கொடுக்கறதுக்கு பாஜக ஒரு திட்டம் போட்டிருக்கதா ஒரு தகவல். இந்த திட்டத்தை வந்து இங்கே எடுத்துட்டு வந்தாங்கன்னா தமிழகத்தில் அந்த திட்டம் வந்து செல்லுபடி ஆகுமா? அதாவது வேர்ல்டு பேங்க் நிதியை தூக்கி மோடி என்ன பண்ணாரு, இந்த பீகார் எலெக்ஷனை ஜெயிக்கணும்னு 10,000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டான்னா வேர்ல்டு பேங்கை கேள்வி கேட்குறான், எப்படா நாங்கள் கொடுத்த நிதியை ஓசியாக கொடுப்பேன்னு. இப்போ எல்லா மேனேஜரும் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, வாங்கினவன் எத்தனை பேர் இஎம்ஐயா கட்டிடு பணத்தை திருப்பி கட்டுன்னு சொல்லிட்டான். 10,000 ரூபா கொடுத்தவன்லாம் திருப்பி கட்டிகிட்டு இருக்கான். இப்போ பீகாரில் எவன்லாம் 10,000 ரூபா வாங்கினானோ அத்தனை பேர் திருப்பி கட்டிகிட்டு இருக்கான். அதனால வந்து பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த ஏமாற்று திட்டம் தான் அந்த ரூபாய் 10,000. இங்கே 10,000 கொடுத்தா எவ்வளோ கொடுக்கும் தெரியுமா? ரேஷன் கார்டுக்கு 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. இதில் அந்தியோத்தியா கார்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரேஷன் கார்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,25,00,000, 22 லட்சத்துலேருந்து 25 லட்சம், 2,25,00,000 ஆக்டிவ் ஃபேமிலி ரேஷன் கார்டு இருக்கு எல்லா கேட்டகரியிலையும். இந்த கேட்டகரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது பிஹெச்ஹெச் என்எஃப்எஸ்ஏ 7.7 மில்லியன், 7.7 மில்லியன் அது 77 லட்சம். பிஹெச்எஸ் அந்தியோத்தியா எக்ஸ்ட்ரீம்லி புவர் 1.86 மில்லியன். அப்படின்னா எவ்வளவு? 18,60,000 பேர். என்பிஹெச்எஸ் அண்ட் அதர் ஸ்டேட் கார்ட்ஸ் அது வந்து 12 மில்லியன். 12 மில்லியன் 1,27,00,000, 20 லட்சம் கார்டு. இது வந்து ரைஸ் கார்டு, சுகர் கார்டு, எம்டி ஐடி ஒன்லி கார்டு. இதெல்லாம் இப்படி பார்த்தா 1,27,00,000, அது வந்து 77 லட்சம், கிட்டத்தட்ட 2,25,00,000 கார்டு இருக்கு ஆக்டிவா. இந்த 2,25,00,000 கார்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தா எவ்வளோ தெரியுமா? 22,500 கோடி கொடுக்கும் வருஷத்துக்கு. எடப்பாடி கொடுத்த 27,000 கோடி ப்ளஸ் 27,000 கோடி 54,000 கோடி ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபா. அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 54,000. இது ஒரு 22,000, 76,000 கோடி. எங்கம்மா கொடுப்பாங்க? எப்படி? யாரை ஏமாத்துற வேலை? மக்களை முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்களா? வாயில் வந்ததெல்லாம் பேசுறது, வாயில் வந்ததெல்லாம் சொல்றது, எதை வேணாலும் சொல்லலாம். ஏன் எல்லாரும் ஒரு ஐஃபோன் கொடுக்க சொல்லுங்களேன் இளைஞர்களுக்கு? இது தாவிக்கா அறிவிப்பாங்க, ஐஃபோன் கொடுக்க சொல்லுங்க இளைஞர்கள் ஓட்டை வாங்குறதுக்கு. இளைஞர்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் ஐஃபோன் கொடுக்குறோம். 1.5 கோடி பேர் இருக்கான், 1.5 கோடி பேருக்கு ஐஃபோன் கொடுக்க சொல்லுங்க. உங்க நிதி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குமோ, அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கறது தெரியல. இதோட பின்னணி என்ன? திடீர்னு இந்த காம்ப்ரமைசன் ஆகுறதுக்கான காரணம் என்ன? மோடியை குனிய வச்சு குத்திருக்காரு ட்ரம்ப். ஓகே, மோடியை என்ன பண்ணியிருக்காரு? குனிய வச்சு குத்திருக்காரு ட்ரம்ப். சோழியை முடிச்சு விட்டார். ட்ரம்பின் அடிமையாக மோடி இன்றைக்கு பரிதாபமாக காட்சியளிக்கிறார். இந்தியாவின் தன்மானத்தை, இந்தியாவின் எக்கனாமிக் பாலிசியை, இந்தியாவின் ஃபாரின் பாலிசியை, இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை, இந்தியாவின் இண்டிபெண்டன்ஸை ஒட்டுமொத்தமாக ட்ரம்பின் காலில் வைத்து விழுந்து என்னை அடிமையாக ஏற்றுக்கொள் என்று மோடி சொல்லியிருக்கிறார். இதுதான் நடந்திருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு துரோக செயலை மோடி இந்தியாவிற்கு செய்து இந்தியாவின் தேச துரோகியாக அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம். ஓகே, அப்ப இதை செய்தது ஏன் செஞ்சாரு? அந்த கேள்விதான். அதான் கேள்வி. அந்த கேள்வி இதை செய்வதற்கு பதிலாக என்ன செஞ்சிருக்கணும் தானே கேள்வி. ஏன் இதை செஞ்சாரு? ஒரு விஸ்வகுரு, ஒரு 56 இன்ச்சு மார்புள்ளவர். ஓகே, 13 வருஷம் கடந்த 3 முறை ஆட்சிக்கு அமர்ந்தவர். மக்கள் நம்பிக்கை பெற்று இவிஎம் மூலமாக மக்கள் நம்பிக்கையை பெற்றவர். எஸ்ஐஆர், இவிஎம், எலெக்ஷன் கமிஷன் மூலம் மக்கள் நம்பிக்கை பெற்றவர்.
ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிஜேபி இரட்டை இன்ஜின் சர்க்கார் கொண்டு வருவதற்காக பாடுபடுகிறவர். உடையை பார்த்து இவன் யார் என்று தெரிந்து கொள் என்று முஸ்லிம்கள் மீது வெறுப்பை விதைத்தவர், தமிழர்கள் மீது வெறுப்பை விதைத்தவர், தமிழர்களை திருடர் என்று சொன்னவர். இப்படி பல்வேறு கிரெடென்சியல்ஸுக்கு சொந்தக்காரர். பார்லிமெண்டில் பதிலளிக்காமல் ஓடிய கோலை. ஓகே, இத்தனையும் பண்ணவர் ஒட்டுமொத்த இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை, ஃபாரின் பாலிசி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியை ஒட்டுமொத்தமாக ட்ரம்பின் காலடியில் வைத்து வணங்கி நிற்கிறார் என்று சொன்னால் இவரை தேச பக்தர் என்று சொல்வதா, தேச விரோதி என்று சொல்வதா, தேசத்திற்கு அகென்ஸ்டாக செயல்படுவர் என்று சொல்வதா? ஓகே, இந்த பாலிசி என்னது? 2025க்கு முன்னால் லெஸ் தென் 3% டாரிஃப் அமெரிக்கா இந்தியா பொருட்களுக்கு விதித்த வரி. இந்தியா அமெரிக்காவுக்கு விதித்த வரி ஹையர் டாக்ஸ். ஓகே, என்ன பண்ணிருக்காரு? அமெரிக்காவுக்கு அதிகமாக வரி விதிக்கிற இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு, எனவே நான் வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் விதிப்பேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு ட்ரம்ப். அப்படி ஆரம்பிச்சு தான் 25% வரியை உயர்த்தினார். 3% கீழே இருந்தது 25% உயர்த்தினார். 25% உயர்த்திட்டு அதுக்கு பெனால்ட்டி ஒரு 25% போட்டு 50% ஆகினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? நீ ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினா 500% மாற்றுவேன்னாரு. என்ன சொல்லியிருக்கணும் மோடி? நீ 500% மாற்று, 1000% மாற்று, நீ ஆட்சியில் இருக்க வரைக்கும் உங்ககிட்ட வர்த்தகமே நான் பண்ண மாட்டேன்டா சொல்லியிருந்தாருன்னா மனுஷன். என்னது சொல்லியிருந்தாருன்னா நீ இந்தியன், நீ இந்தியாவை நேசிக்கக்கூடியவன், நீ இந்தியாவின் சுயாட்சியை அடகு வைக்காதவர். நீ சொன்னியா? என்ன பண்ண? காலில் விழுந்து சைன் பண்ணிட்டு வந்து 3 பேர் சேர்ந்து மோடியும் பியூஷ் கோயலும், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் போய் மோடிக்கு இந்தியாவை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கீங்க 3 பேரும் போய். ஓகே, காமர்ஸ் மினிஸ்டரை கேட்டால் எனக்கு தெரியாது, நீ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேளுங்கன்றீங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேட்டால் எனக்கு தெரியாது, காமர்ஸ் மினிஸ்டர் கேளுங்கன்றீங்க. ரஷ்யா ஆயில் நாங்கள் வாங்க மாட்டோம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க, வெனிசுலா ஆயில தான் வாங்குவோம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க. வெக்கமா இல்லை? $500 பில்லியன். $500 பில்லியன் எவ்வளவு தெரியுமா? 90 லட்சம் கோடி. $1 ட்ரில்லியன். $500 பில்லியன் எவ்வளவு? கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி. 45 லட்சம் கோடிக்கு நீ வந்து அமெரிக்காவுடைய பொருள்களை, விவசாய பொருட்களை 0 டாக்ஸில் இம்போர்ட் பண்ண போற. அப்போ இங்கே இருக்க விவசாயிகள்லாம் தெருவில் தெரியுமாண்ணா? விவசாயிகள் தெருவில் தெரியணும், இண்டஸ்ட்ரி தெருவுக்கு போகணும், எல்லாரும் கடையை மூடணும். அமெரிக்காவின் எனர்ஜி உள்ள வரும், டிஃபென்ஸ் உள்ள வரும். அடுத்து மொபைல் ஃபோன் கம்பெனி, எலன் மாஸ்கோடைய மொபைல் ஃபோன் கம்பெனி உள்ள வந்துடும். உள்ள வந்தால் என்ன ஆகும்? இந்தியன் மார்க்கெட் ரிலையன்ஸ் இருக்காது, ஏர்டெல் இருக்காது, எதுவும் இருக்காது. 100 ரூபா கட்டிட்டு அன்லிமிட்டெட் காலு, அன்லிமிட்டெட் இன்டர்நெட் எலன் மாஸ்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சொல்லி முடிஞ்சா? இந்தியாவுடைய கம்பெனியெல்லாம் சொல்லி முடிஞ்சா? ஊற்றி மூடிடலாமா? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அப்பேரல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்கே 0 டாக்ஸை வந்து அமெரிக்காவுடைய கார்கள் இங்கே வந்துச்சுன்னா 0 டாக்ஸில். இல்லை, 0 டாக்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தானே. எப்படி ஒரு வரியே இல்லாமல், லாபமே இல்லாமல் எப்படி நம்ம கொடுக்க முடியும்? ஆமாம், லாபம் இல்லாமல் இந்தியாவுடைய மானத்தை, இந்தியாவுடைய தன்மானத்தை, இந்தியாவுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு வந்துட்டாரே மோடி. இது கேட்கறதுக்கு யார் இருக்கா? எந்த நாதி இருக்கீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு சின்ன கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3%லேருந்து 18% கூடியிருக்கு. 3%ல் இருந்தது, லெஸ் தென் 3% இருந்துச்சு. 18%, 15% கூட்டிட்டார் அமெரிக்கா ட்ரம்ப். 25% குறைச்சிருக்கான்னு இவன் சொல்றான். ஆனால் 18% கூட்டியிருக்காரு, 15% கூட்டியிருக்காரு. 3 அடுத்த 15% கூட்டினதுனால ஆனுவல் எக்ஸ்போர்ட் இம்பேக்ட் நம்ம $80 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. இதில் $15 பில்லியன் நெகட்டிவ் இம்பேக்ட். $15 பில்லியன் நெகட்டிவ் இம்பேக்ட் போச்சு, லாஸ் பண்ணுறோம். இதனால எனர்ஜி ஷிஃப்ட், ரஷ்யன் டிஸ்கவுண்ட் ஆயில் வந்து குறைக்கிறோம். யூஎஸ் ஆயில் எல்என்ஜி காஸ்ட்லியர், இதை வாங்குகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்பு $12.5 பில்லியன்.
அடுத்து டோட்டல் அமௌண்ட் எக்கனாமிக் இம்பேக்ட் $27 பில்லியன். $27 பில்லியன் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? $27 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 27 × 9000 2,43,000 கோடி இழப்பு. அதனால இந்த ட்ரேட் டீலுனால வருஷத்துக்கு ஓகே அமெரிக்காவுக்கு. ஆனால் இதே இது வந்து நீங்கள் வந்து இது மொத்தமாக அது மட்டும் இல்லை, இழப்பு மட்டும் இல்லை, இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை லூஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை லூஸ் பண்ணிட்டோம். இதனால் ட்ரேடு லிங்க் வந்து ஃபாரின் பாலிசியோட ட்ரேடை லிங்க் பண்ணி விட்டாரு ட்ரம்ப். இப்போ ஃபாரின் பாலிசி ட்ரேடு லிங்க் பண்ணதுனால இப்போ என்னது, அமெரிக்கா பக்கம் சாய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு ஃபாரின் பாலிசி இல்லை, அமெரிக்கா என்ன சொல்றதோ அதை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். 2வது 3 சாங்ஷன்ஸ் அண்ட் ப்ரெஷர் ரிஸ்க் ரிமைன்ஸ். இதை மீறினால் உங்க மேல சாங்ஷனும் உங்க மேல ப்ரெஷர் பண்ணுவேன்னு சொல்லி ட்ரம்ப் தலை மேல கத்தி வச்சிருக்காரு. நான் நினைத்தால் நரேந்திர மோடியுடைய பொலிட்டிக்கல் கேரியரே ஃபினிஷ் பண்ணிடுவேன். யார் சொன்னது? ட்ரம்ப் சொன்னார். வாய் திறந்து பேசியிருக்காரா மோடி? என்னையா ஃபினிஷ் பண்ணுவேன் நீ கேட்டிருக்காரா? 56 இன்ச்சு மாறு உள்ளவர். நரேந்திர மோடி ஒரு தேசபக்தராக இருந்தால், இந்தியாவின் மேல் பற்று கொண்டவராக இருந்தால், இந்தியாவின் நலனை காப்பவராக இருந்தால், இந்தியாவை உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசாக மாற்றக்கூடிய சக்தி பெற்றவராக இருந்தால், ஓகே, இந்தியாவின் ஒரு நிலையான பிரதமராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அமெரிக்காவுடன் வர்த்தகம் இல்லை, நீ போடுறத போட்டுக்கோ, 500% போடுறியா 1000% போடுறியா போட்டுக்கோ, உங்ககிட்ட வர்த்தகம் நீ ட்ரம்ப் இருக்க வரைக்கும் நான் வர்த்தகம் பண்ண மாட்டேன். நான் ஏற்றுமதி பண்ணல, இறக்குமதி பண்ணல. உன்னை விட எனக்கு வந்து EU இருக்கு, யூரோப்பியன் யூனியன் இருக்கு, நாட்டோ இருக்கு, ஏசியா இருக்கு, பிரிக்ஸ் இருக்கு. இந்த 4 ரூட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ போயிருந்தா எவ்வளோ அட்வான்டேஜ் தெரியுமா? டாரிஃபில் மோஸ்ட்லி 3 to 6% தான் அங்கே வாங்கினோம்னா. அப்போ ஆனுவல் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குது தெரியுமா? இங்கே எவ்வளவு? $27 பில்லியன் மைனஸ் லாஸ் அமெரிக்காட்ட போனா. யூரோப்பியன் யூனியன் இந்த ரூட்டை எடுத்திருந்தா கிட்டத்தட்ட ஆனுவல் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் $35 பில்லியன். ஓகே. அடுத்து எனர்ஜி ஸ்ட்ராட்டஜி. ரஷ்யா டிஸ்கவுண்ட்ஸ் ரீட்டைன் ஆயிருக்கும், ரஷ்யா ஆயில் டிஸ்கவுண்ட் ரீட்டைன் ஆயிருக்கும், மிடில் ஈஸ்ட் பிளஸ் பிரிக்ஸ் டைவர்சிஃபிகேஷன் நடந்திருக்கும். இதன் மூலமா நெட் எனர்ஜி பெனிஃபிட் எவ்வளவு தெரியுமா? $15 பில்லியன். அடுத்து டோட்டல் எக்கனாமிக் கெயின் எவ்வளவு தெரியுமா? $65 பில்லியன். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு நம்மளுக்கு லாபம். இந்த லாபத்துல இன்னொரு லாபம் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவையில்லை, ஃபாரின் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவையில்லை, ஓகே, எனர்ஜி செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை, ட்ரேடை எனர்ஜியோட லிங்க் பண்ண தேவையில்லை, லாங் டைம் லீவரேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும், நம்மளுக்கு வருமானம் $65 பில்லியன் அதிகரிச்சிருக்கும். இதை செய்ய தவறிய மோடி குற்றவாளியா இல்லையா? இதை செய்ய தவறிய ஜெய்சங்கர் குற்றவாளியா இல்லையா? இதை செய்ய தவறிய பியூஷ் கோயல் இந்தியாவுக்கு உண்மையா உழைக்கிறானா? ஏன் இதை செய்யல? ஏன் இதை செய்யல? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, பதில் சொல்ல முடியுமா? அப்ப என்னாச்சு? ஒட்டுமொத்தமா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, யுஎஸ் பார்த்து செலக்ட் பண்ணதுனால இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அனாட்டமியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுடைய செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ட்ரம்பின் அடிமையாக மாறி நிற்கிறீர்கள். ட்ரம்பின் அடிமையாக தமிழ்நாட்டில் எடப்பாடியும் டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாசும் இருக்கிறார்கள். ட்ரம்பின் அடிமைக்கு அடிமை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள். இதை ஏன் செய்யல அப்படின்றதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு பிஜேபி காரர்களுக்கு அருகதை இருக்கிறதா? ஏன் யுஎஸ்ஐ எதிர்த்து நிக்கல? ஏன் யூரோப்பியன் யூனியன், ஏசியா, பிரிக்ஸ் அப்ரோச்சை மாத்தல? மாத்தி இருந்தா ட்ரம்ப் இன்னும் 2 வருஷத்துக்கு இருப்பாரா? ஏற்கனவே 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 வருஷம் தாங்கி இருந்தா 6.5 லட்சம் கோடி வருமானம் நம்மளுக்கு வந்திருக்கும். நம்ம எக்கனாமிக் பாலிசியை ரிட்டர்ன் பண்ணியிருப்போம், நம்ம குளோபல் சவுத் லீடர்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணியிருப்போம்,
இன்னைக்கு நீ எல்லாத்தையும் அடகு வச்சிருக்க மோடி அவர்கள். யூஎஸ் ட்ரேட் பாலிசி அடகு வச்சு விவசாயிகளை தெருவில் விட்டுருக்கீங்க, தொழிலாளர்களை தெருவில் விட்டுருக்கீங்க, இண்டஸ்ட்ரியை தெருவில் விட்டுருக்கீங்க. எம்எஸ்எம்இ செக்டாரில் அழிய போகுது, ஒட்டுமொத்த எம்எஸ்எம்இ செக்டார் அழிய போகுது. எல்லா ஆட்டோமொபைல் செக்டார்லேருந்து அத்தனை செக்டாரும் அமெரிக்காவுடைய டாமினன்ஸ் வரப்போகுது. கடைசியில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா மோடிகிட்ட கேட்குறத விட ட்ரம்ப்கிட்ட கேட்டால் வேலை நடக்கும். அதுதான் நடக்கும். மொத்தத்துல மோடி காம்ப்ரமைஸ்னு சொல்றதை விட இந்தியா காம்ப்ரமைஸ்டுன்னு சொல்லிடலாம். இந்தியா காம்ப்ரமைஸ். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ.